அறியப்படாத கூர். பிரைஸ் லார்ட். மோசே தன் கையை உயர்த்தியிருக்கும் பொழுதெல்லாம் இஸ்ரவேலர் வெற்றியடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட பொழுதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர். விடுதலை பயணம் யாத்ராகமம் 17:11. இஸ்ரவேலருடன் அமலேக்கியர் போரிட்ட பொழுது ஆரோனும் கூர் என்ற மனிதனும் மோசேயுடன் மலையுச்சிக்கு செல்கின்றனர். அப்பொழுது மோசே கோலேந்திய தம் கையை உயர்த்தி பிடித்து நிற்கின்றார். கை உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது இஸ்ரவேலருக்கு வெற்றி. ஆனால் தளர்ந்த பொழுது அமலேக்கியர் வெற்றி பெற்றனர். 80 வயது மோசேயால் எவ்வளவு நேரம் கையை உயர்த்தி இருக்க முடியும்? மோசேயின் கைகள் தளர்ந்து போவதையும் அப்பொழுது அமலேக்கியர் வெற்றி பெறுவதையும் கண்ட ஆரோனும் கூரும் மோசேயின் கைகள் உயர்ந்திருக்க உதவி செய்தனர். அதனால் அன்று இஸ்ரவேலர் மாபெரும் வெற்றியை கண்டனர் என இந்த அதிகாரத்தில் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, மோசேயின் உயர்த்தப்பட்ட கரம் ஜெபத்தையும் கோல் இறை வார்த்தையையும் ஆரோன் மற்றும் ஊரின் செயல் பரிந்துரை ஜெபத்தையும் நமக்கு கற்பிக்கின்றது. அன்பானவர்களே, இன்று உங்களுடன் மோசேயின் கரங்களை தாங்கி பிடித்திருந்த கூரை பற்றி பேச ஆசைப்படுகின்றேன். ஆரோனும் கூருடன் சேர்ந்து மோசேக்கு உதவி செய்திருந்தாலும் ஆரோன் அநேக இடங்களில் விவிலியத்தில் இடம்பெற்றிருப்பதால் அறியப்படாத கூரை பற்றி மட்டும் பேச விளைகின்றேன். இவரை பற்றி இரண்டு இடங்களில் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் இஸ்ரவேலர் வெற்றி பெறுவதற்கு மிகவும் வல்லமையாக ஆண்டவர் இவரை பயன்படுத்தியதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆனால் இவர் யோசுவாவை போல் போருக்கு சென்று போரிடவில்லை. ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் மோசேக்கு உதவி செய்ததை நாம் காண்கிறோம். இந்த பகுதியை நாம் தியானித்தோம் என்றால் யோசுவாவிற்கும் ஆரோனிற்கும் பின்தான் அவர் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் ஒன்றும் ஒரு பெரிய தலைவர் கிடையாது. மோசேக்கு உதவி செய்கின்ற வேலைதான் அவர் வேலை. இருந்தாலும் இஸ்ரவேலரின் வெற்றியில் இவருக்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு. இதே போல்தான் அன்பானவர்களே, நாமும் அருட்தந்தையர், அருட்சகோதரிகள், போதகர்கள், மிஷினரிமார்கள் போலவோ அல்லது பாடகராகவோ வெளிப்படையாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாதவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆலயத்திலோ அல்லது சபைகளிலோ ஆண்டவரின் வேலையை செய்பவர்களுக்கு உறுதுணையாக, ஆனால் வெளியில் தெரியாதபடி உதவி செய்து கொண்டிருக்கலாம். ஆம், பிரசங்கத்தின் மூலம் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வெளிப்படையாக ஊழியக்காரரை மக்கள் புகழ்ந்து பேசலாம். ஆனால் ஊழியக்காரர் நன்றாக ஆண்டவரின் பணியை செய்ய நாம் அவருக்காக பரிந்துரை செய்து ஜெபிப்பவர்களாக காணப்படலாம். அல்லது ஆலயத்தை சுத்தம் செய்வது, வாத்திய கருவிகள், பூஜை பாத்திரங்களை எடுத்து வைத்தல், பத்திரிகை ஊழியத்தில் ப்ரூஃப் ரீட் பண்ணுவது, வாகனம் ஓட்டுவது, சமைப்பது அல்லது நாற்காலிகளை எடுத்து வைப்பது போன்ற சிறு சிறு வேலைகளை செய்பவர்களாக இருக்கலாம். அல்லது நாமே நம் வேலை பார்க்கும் இடத்தில் அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கும் பிற மதத்தினரோடு ஆண்டவரின் வார்த்தையை பகிர்ந்து கொள்பவராக இருக்கலாம். அன்பானவர்களை, நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் அல்ல, பாடகன் அல்ல என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது. ஆசாரியர் ஏலிக்கு சிறு வேலைகளை செய்து கொண்டு ஆலயத்தில் படித்திருந்த சிறிய சாமுவேலை கூப்பிட்டு அவரை வல்லமை வாய்ந்த இறைவாக்கினராக மாற்றிய தேவன் உங்களையும் உயர்த்துவார். சிரியாவின் படைத்தளபதி நாமானின் வேலைக்கார பெண் ஒரு மேடை பிரசங்கி அல்ல. பகைவரையும் நேசிக்கக்கூடிய ஆண்டவரின் குணத்தை பிரதிபலித்த அருமையான ஊழியத்தை தன்னை அடிமையாக கொண்டு வந்த தன் எஜமான நாமானிடம் செய்து ஒரு பெரிய நாட்டையே ஆண்டவரின் பாதம் கொண்டு வந்த சிறிய பெண். அவள் செய்த வேலை என்ன? வீட்டு வேலை. ஆம் அன்பானவர்களே, அநேகர் திரைக்கு பின்னால் மறைந்திருந்து ஆண்டவருக்காக அநேக வேலைகளை செய்யலாம். உலகம் வேண்டுமென்றால் அவர்களை கண்டு கொள்ளாமல், அவர்களை பாராட்டாமல், அவர்களை மதிக்காமல் புறக்கணிக்கலாம். ஆனால் ஆண்டவரின் கண்கள் அவர்களின் செயல்களை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறதே. அவருக்காக அவர்கள் செய்யும் வேலையை அவரால் எப்படி பாராட்டாமல் இருக்க முடியும்? மோசேக்கு கைகள் வலித்ததோ இல்லையோ, அதை தாங்கி பிடித்து கொண்டிருந்த கூருக்கு நிச்சயம் கைகள் வலித்திருக்கும். ஆனால் தன் வேலை மதிக்கப்படாவிட்டாலும் இதை ஆண்டவருக்காக செய்கிறேன் என்று அவரது அன்பை எப்படி ஆண்டவரால் புறக்கணிக்க முடியும்? ஆகவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட மறைமுகமான ஊழியத்தை உங்கள் சொல்லாலும் செயலாலும் செய்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இதற்குரிய பரிசை இவ்வுலகிலோ அல்லது விண்ணுலகிலோ நிச்சயம் நம் ஆண்டவர் கொடுப்பார். ஜெபம் செய்வோம். எனக்கு வேலை செய்பவனை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்ற எங்கள் அன்பு தெய்வமே, எந்த வேலையாக இருந்தாலும் நாங்கள் மன விருப்பத்தோடு உமக்கு செய்ய கிருபை புரியும். ஆமென்.